Hi friends, welcome to my channel. நம்ம இப்போ SPO ஜாப்ஸில் இம்பார்ட்டண்டானது தான் பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறது பண்ணாத எல்லாமே அதில் தான் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஐடி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண இப்போ ஃப்ரண்ட் பேஜே இப்படிதாகும். ரெடி டு கூப்பன் பை எத்தனை பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்க, அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ரீஃபண்டுக்கு எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு என்னென்னா ரெடி டு பை கூப்பன் சேல் டீம். நான் வந்து கூப்பன் கோட் பை பண்ணி சேல்ஸ் டீமில் வரேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான ஆப்ஷன். செகண்ட் வந்து நாட் ரெடி டு பை கூப்பன் ப்ரொமோஷன் டீம். கூப்பன் கோட் பை பண்ணுறதில்ல, பட் ஆனால் ப்ரொமோஷன் டீமில் வரேன்றவங்கள. நெக்ஸ்ட்டு நாட் கண்டினியூ இன் எஸ்பிஓ ரீஃபண்ட் டீம். இது எல்லாமே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கூப்பன் கோட் வாங்கி நான் பர்ச்சேஸ் பண்ணி கண்டினியூ பண்ணுறேன் நியூ பிளானில் அப்படின்றவங்களுக்கான ஆப்ஷன். செகண்ட் வந்து என்னால் கூப்பன் கோட் வாங்க முடியாது, ஆனால் நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கான ஆப்ஷன். தேர்டு நான் எதுவுமே இல்லை, எனக்கு ரீஃபண்ட் கொடுங்க, நான் ஒர்க் பண்ண சேலரி ப்ளஸ் எல்லாமே கொடுங்க, நான் வாங்கிட்டு போயிடுறேன்றவங்களுக்கு தேர்ட் ஆப்ஷன். சரியா? கூப்பன் கோடு சேல்ஸ் டீமுக்கு ட்ரைனிங் பீரியடில் மைக்ரோ டாஸ்க்கு மொத்தம் 3 டாஸ்க் இருக்குது. அது பிளானில் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு வந்து கொடுங்க. அது உங்களோட சாய்ஸ் தான். எல்லாமே ப்ராப்பராக கிளியர் பண்ணிட்டு வந்து கொடுங்க. இதுக்கு 3 நாள் டைம் சொல்லியிருக்காரு. கரெக்டாக இன்னைக்கு கொடுத்துருக்காருன்னா 29 மதியம் வரை இருக்குன்னு சொல்லியிருக்கா. மேக்ஸிமம் 29 ஃபுல் டே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக ப்ராப்பராக கொடுங்க. தப்பாக கொடுத்துட்டீங்க கண்டிப்பாக உங்களால் மறுபடியும் ரெக்கவர் பண்ணவே முடியாது. இது ஃபுல்லாகவே நியூ டேட்டா பேஸில் அப்டேட் ஆகும்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் உங்களால் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடையவே கிடையாது. கம்பல்சரி பார்த்துக்கோங்க. கிளியராக பார்த்து யோசித்து பார்த்து கொடுங்க. மறுபடியும் நீங்கள் இப்போ பிளான் மாற்றி செல் பண்ணால் மறுபடியும் வேறு பிளானுக்கு போகவும் முடியாது. ரீஃபண்ட் அப்ளை பண்ணால் ரீஃபண்ட் அப்ளைட் ஆயிடுச்சுன்னா ரீஃபண்டு தான். ரீஃபண்டு அதான் 90 நாளுக்குள்ளே வந்துடுன்ற மாதிரி சொல்லி ரீஃபண்ட் இப்போ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 90 நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது உங்களுக்கு ப்ராப்பராக வந்துடும். நெக்ஸ்ட்டு ரெடி டு கூப்பன் சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீம். அது கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எந்த டீமில் பண்ண போகிறீங்க, இதனால் 7,000 பே பண்ணி கூப்பன் வாங்க முடியும்னா நீங்கள் சேல்ஸ் டீம் உள்ள வாங்க ஒரு 3 மந்த்ஸ்க்கு. அதுக்கப்புறமா லைஃப் டைம் நீங்கள் பண்ணாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஒரு டைம் தான் கம்பல்சரின்னு சொல்லிட்டாரு, 3 மந்த் மட்டும். நெக்ஸ்ட்டு நாட் என்னால் கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்றவங்க ப்ரொமோஷன் டீம். இதனால் எதுவுமே வேணால் நான் ரீஃபண்ட் வாங்கிக்கிறவங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலரில் இருக்கிறது அக்செப்ட் கூப்பன் கோட் பை பண்ணுறவங்க. ப்ளூ கலரில் கூப்பன் கோடு எனக்கு வேணால் நான் கண்டினியூ பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க. தேர்டு நான் எஸ்பிஓ வேணால் ரீஃபண்ட் வாங்குறோன்னு நினைக்கிறவங்க. நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்றேன். இது ஒன்று தமிழ் ஆச்சு. வெல்கம் டு ஃபேமிலின்னு சொல்லிட்டு வந்துச்சு. கோ டு டேஷ்போர்டு கொடுக்குறேன். என்னோட டேஷ்போர்டில் அப்லோடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கிளியராக கொடுத்துட்டேன். நீங்களும் ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. உங்களோட டீமுக்கு எல்லாருக்குமே சொல்லிவிடுங்க. 3 நாள் தான் டைம் இருக்குது. 29 மதியமோட லாஸ்ட் டைம் சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்றைக்கி மதியம் கொடுத்ததுனால பார்த்துக்கோங்க. கிளியராக கொடுத்துக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக கொடுத்துருங்க. ஐடி நீங்கள் எதுவுமே கொடுக்காத விட்டிங்கன்னா அந்த 3 நாளில் ஐடி பிளாக் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் ரெக்கவர் பண்ண முடியாது. அதுக்கு 4 மந்த்ஸ் கழிச்சு தான் ரிட்டனே வரும் உங்களுக்கு. இந்த இதெல்லாம் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் அந்த கான்செப்ட் உள்ளே போவாங்க. இந்த ரீஃபண்ட் கொடுக்குறவங்களுக்கு எல்லாருமே முடிச்சுட்டு தான் அந்த ஐடி பிளாக் ஆனவங்ககிட்டே போவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மெயில் பண்ணி ரீஃபண்ட் வேணுன்றவங்களுக்கான ப்ராசஸ்லாம் ப்ரொசீட் பண்ணுவாங்க. அதனால் அது எந்த ஆப்ஷனும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஐடி பிளாக் ஆகிறது வச்சுக்காதீங்க. செலக்ட் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அந்த டீட்டெயில் வீடியோ லிங்க்லாம் கூட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நோட்டீஸ் போர்டில் இருக்கிற ஆடியோ கிளியராக கேட்டுக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு நான் மேக்ஸிமம் ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன். இதில் ஏதாவது டவுட்னா கூட கம்பல்சரி எப்பயுமே நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் மட்டும் தான் இதில் கொடுப்பேன். நோட்டீஸ் போர்டில் கிளியராக சொல்லுவார் எல்லாமே. நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.